அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு என்ன கேள்வினா, ஒரு குறும்படம் காட்டப்பட்டு அந்த படத்திலிருந்து நான் என்ன தெரிந்து கொண்டேன் அப்படிங்கிறத விளக்கணுங்கிறது தான் கேள்வி. அந்த குறும்படம் என்ன அப்படின்னா, ஒருத்தர் வந்து ஒரு பையன் டீ கடையில நல்ல வேலை பார்த்துட்டு இருக்கான். அங்கே டீ சாப்பிட வந்த ஒரு பெண் அவனிடம் எவ்வளவு சம்பளம் என்று கேட்க, அவன் 10,000 என்று கூற, எவ்வளவு படித்திருக்கிறாய் என்று கேட்க, அவன் 12ஆம் வகுப்பு வரை படித்திருக்கிறேன் என்று கூற, 12ஆம் வகுப்பு வரை படித்திருக்கிற உனக்கு 10,000 சம்பளமா? உன்னுடைய ஓனர் உன்னை ஏமாற்றி விட்டான். நீ வந்து ஏமாளியாக இருக்கின்றாய். இந்த படிப்புக்கு 20,000 30,000 வேலைகள் கொட்டி கிடக்கின்றன. நீ அறியாதவனாக மூடனாக முட்டாளாக இருக்கிறாய். இது உனக்கு புரியவில்லையே என்று அவனிடம் கூற, அவன் பேச்சை முழுமையாக நம்பி அவன் நேராக முதலாளி கடைக்காரிடம் சென்று, இந்த வேலை எனக்கு வேண்டாம், நீங்கள் என்னை ஏமாற்றி விட்டீர்கள் என்று உதறிவிட்டு வெளியே வர, வெளியே வந்து பார்க்கறான். அந்த கேப்ல தான் யார் இவனை தூண்டி விட்டார்களோ அவளே நேராக சென்று, இந்த வேலைக்கு நான் தகுதியானவள், நான் சூப்பர், அவனை விட நல்லா வேலை பார்ப்பேன்னு சொல்லி அந்த வேலைக்கு என்கின்ற கதை முடிகிறது. இப்போ இந்த கதையில இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கீழ இருந்து மேல போகும். ஆசையினால் அவன் வீழ்ந்தான் அப்படிங்கிறத விட, விஷயத்தை நம்பியதால் அப்படின்னு. அப்ப வந்து தமசிக் அப்படின்னு சொல்லும்போது, புலன்கள் அப்படின்னு சொல்லும்போது, விஷயத்தினால் ஆசை வருகிறது. ஆசையினால் விஷயத்தை நோக்கி ஓடுவது என்பது ஒன்று, விஷயத்தை பார்த்ததினால்தான் ஆசையே வருகிறது என்கின்ற ஒன்று. அப்ப அவனாட்டு நிம்மதியா தான் வேலை பார்த்துட்டு இருந்தான். இங்கே விஷயம் உள்ளே செல்லுகிறது. சோ விஷயம் என்ன விஷயம் போகுது, நீ வந்து நிறைய சம்பளம் வாங்கலாம், அது வாங்கலாம், இது வாங்கலாம் அந்த சொல்லப்படுகின்ற அந்த விஷயத்தின் மீது அவன் வைத்த நம்பிக்கை ஃபர்ஸ்ட் மோசம் போனான். அப்ப விஷயத்தின் மீது வைத்த நம்பிக்கை, விஷய போகம் அப்படின்னு நம்ம சொல்லணும்ல. விஷயம்னா என்ன? அழகான ஒன்றை பார்த்தவுடன் எனக்கு பிடிச்சிருக்கு, அதை வாங்கணும். அழகுக்கும் எனக்கு பிடிச்சிருக்கும் சம்பந்தமே இல்லை. சோ அது எனக்கு தகுதி இருக்கிறதா, எனக்கு ஆகுமா ஆகாதாங்கிறது செகண்டரி. அதெல்லாம் யோசிக்காம அந்த விஷயம் வந்து என்னை தூண்டி என்னை உள்ளே இழுத்து செல்லும் ஒரு அவலம் இங்கே இருக்கக்கூடாது என்பதுதான் அந்த கதையில முதல்ல தெரிகிறது. ஏன்னா நிறைய விஷயம் வந்து நம்மளை இழுத்துரும். அழகா இருந்தா வாங்கிடுவோம், 4 பேர் சூப்பர்னு சொன்னா வாங்கிடுவோம், அதெல்லாம் விஷயம். சோ நான் வந்து டோட்டலா வந்து அந்த விஷயத்தை நம்பி ஏமாந்துட்டு இருக்கேன், விளம்பரத்தை நம்பி ஏமாந்துட்டு இருக்கேன். சோ அப்ப விஷயத்தை நான் முழுசா நம்பக்கூடாது, விஷயம் மாயை என்று பார்க்க வேண்டும் ஒண்ணு. ரெண்டாவது, அவன் என்ன பண்ணிருக்கலாம், விஷயத்தை விசாரித்திருக்கலாம், அவர்கள் சொல்வது உண்மையா பொய்யா. விசாரிப்பதற்கு முன் அந்த விசாரிப்பு எனக்கு அவசியம்தானா என்று யோசித்திருக்க வேண்டும். நான் வேலை பார்த்துட்டு இருக்கேன், எனக்கு திருப்தியா இருக்கு, எனக்கு நிம்மதியா இருக்கு, வண்டி போயிட்டு இருக்கு, அவ்வளவுதான். சோ அந்த இடம் பிடித்திருக்கிறது, முதலாளி பிடித்திருக்கிறது, வேலை பிடித்திருக்கிறது, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அந்த 10,000 ரூபாய் வாங்கின்ற அந்த சம்பளமும் எனக்கு போதுமானதாக இருக்கிறது, எனக்கு பிரச்சனை இல்லை என்கின்ற பட்சத்தில் நம்ம வந்து அதை ஆராய வேண்டிய அவசியமே இல்லை. இல்ல எனக்கு ரொம்ப தேவை இருக்கு, நாங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், அதை மீண்டு வெளியே வர்றதுக்கு திணறிக் கொண்டிருக்கின்றேன், என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்னு யோசிக்கின்ற நிறையத்தில் விஷயம் வரும்போது அந்த விஷயத்தையும் ஆராய வேண்டும். சும்மா விஷயத்தை அப்படியே நம்பிட முடியாது. சோ நம்ம வந்து விஷயம் வந்து நம்ம கண்ணு காது மூக்கெல்லாம் லிமிட்டெட். நம்ம வண்டியில போனோம்னா மரம் ஓடுற மாதிரி காட்டும், இந்த கண்ணை நம்பி நம்ம வந்து எப்படி போறது? சோ அந்த மாதிரி விஷயத்தை முழுசா நம்பாமல் அதை விசாரித்திருக்க வேண்டும். அது உண்மைதானா அப்படின்னு விசாரணை செய்யவில்லை. உடனே விஷயம் வந்தவுடன் ஒரு பொறுமை காக்க வேண்டும். இம்மீடியட்டா என்ன முடிவு பண்றது? அவசரம் என்ன? பொறுமை இருந்தாலே உண்மை வெளியே வந்துடும். பொறுமையே உண்மையை கொண்டு வந்துடும். இல்ல இந்த அவசர கொடுக்கையில பண்ற வேலை. சோ அங்க பொறுமையும் இல்ல அந்த பையன்ட்ட, விசாரணையும் இல்ல, இருக்கின்றதில் திருப்தி அப்படிங்கிற அந்த பாவனை, தனக்கு தேவை பூர்த்தியாகிறது அப்படிங்கிறதை உணராமல் அவன் வந்து நடந்து கொண்டதின் விதம் கடைசியில வந்து அவன் கஷ்டப்படுவதாக வருகிறது. நம்ம அவனை பத்தி எடுத்துருவோம். சரி, அப்படி ஏமாந்தாலும் பரவாயில்லை, ஏமாந்துட்டான் என்ன பண்றது அப்படின்னா, அதிலிருந்து ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ளும். கடைசி சீன்ல அவன் ஏமாறுறான், ஏமாந்தவன அவன் ஒரு பாடத்தை நம்ம ஏமாந்தோம்னா ஏமாத்துறவன் நல்லாதான் இருக்க போறான். அந்த அந்த பெண் வேலைக்கு சென்று விட்டார்.
ஓகே, அவளுடைய குடும்பம் நன்றாக இருக்கட்டும், முதலாளிக்கு ஒரு நல்ல நம்மளாட்டு நடுத்தருவுல விட்டு வந்தோம், அப்ப முதலாளி கஷ்டப்படாமல் இருப்பதற்கு ஒரு வாய்ப்பும்